இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம் பழைய புத்தகம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வாழ்த்து கொடுத்துருக்காங்க. அந்த வாழ்த்து தான் பார்க்க போகிறோம். திருவருட்பா. கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், என் உயிரில் கலந்தான், கருணை கலந்து. ராமலிங்க அடிகள். ஸோ என்ன சொல்கிறாங்க, ராமலிங்க அடிகள் எழுதிய ஒரு திருவருட்பாவை தான் கொடுத்துருக்காங்க. கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து. ராமலிங்க அடிகளாருடைய பாடல். கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கின்றான், என் சிந்தனையில் கலந்து இருக்கின்றான், என் எண்ணத்தில் கலந்து இருக்கின்றான், என் பாட்டில் கலந்து இருக்கின்றான், என் பாட்டின் இசையில் கலந்து இருக்கின்றான், அவன் என் உயிரில் கலந்து இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் கலந்து இருக்கின்றான், கண்ணில் கலந்தான். கருத்தில் கலந்தான், கருத்துனா என்னது, என்னோட எண்ணத்தில் கலந்து இருக்கின்றான். கருத்து என்னோட நினைவு. எண்ணில் கலந்தே இருக்கின்றான், என்னுடைய முழு எண்ணங்களில் கலந்து இருக்கின்றான். பண்ணில் கலந்தான், பண்ணுனா என்னது, இசையில் கலந்து இருக்கின்றான். என் பாட்டில் கலந்தான், என்னுடைய பாடலில் கலந்து இருக்கின்றான். என் உயிரில் கலந்தான், கருணை கலந்து. என்னுடைய உயிர்லையும் கலந்து இருக்கின்றான், அந்த கருணை வடிவாக இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு ராமலிங்க அடிகள் இறைவனை வந்து வாழ்த்துற மாதிரியான பாடல் தான் நமக்கு இடம்பெற்றிருக்கு. கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கின்றான், என் சிந்தனையில் கலந்து இருக்கின்றான், என் எண்ணத்தில் கலந்து இருக்கின்றான், என் பாட்டில் கலந்து இருக்கின்றான், பாட்டின் இசையில் கலந்து இருக்கின்றான், அவன் என் உயிரில் கலந்து இருக்கின்றான். ஆசிரியர் குறிப்பு. ராமலிங்க அடிகள் திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர். இவர் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். பெற்றோர் ராமையா, சின்னம்மையார். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்கள் இவர் எழுதியவை. இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவரே. அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையையும் அமைத்தவர். அறிவு நெறி விளங்க ஞான சபையையும் நிறுவியவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. வடலூர் சத்திய தர்மசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது. இவர் வாழ்ந்த காலம் 5/10/1823 முதல் 30/1/1874 வரை. இவரது திருவருட்பாவிலிருந்து ஒரு பாடல் வாழ்த்து செய்யுளாக தரப்பட்டுள்ளது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ராமலிங்க அடிகளாரை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ராமலிங்க அடிகளை வந்து நம்ம திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படிங்கிற சிறப்பு பெயரை பெற்றவர் தான் ராமலிங்க அடிகள். அவருடைய ஊர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். அவருடைய ஊர் வந்து கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். ஸோ கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. பெற்றோர் வந்து ராமையா, சின்னம்மையார். பெற்றோர் வந்து ராமையா, சின்னம்மையார். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், இது எல்லாமே அவருடைய நூல்களாக இருக்குது. இவருடைய பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. இவருடைய பாடல்கள் எல்லாமே நமக்கு வந்து திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பில் வந்து தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர். ஸோ வந்து இவர் நமக்கு வழங்கின நெறி தான் என்னது, சமரச சன்மார்க்க நெறி அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்கு சமரச சன்மார்க்க சங்கத்தையும் பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையையும் அமைத்தவர். ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனைத்து மக்களுக்கும் அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காண்டி சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு சன்மார்க்க சங்கத்தையும் பசி துயர் போக்கி மக்களுக்கு வந்து உணவளிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அறச்சாலையையும் அமைத்தவர். அறிவு நெறி விளங்க ஞான சபையும் இவர் வந்து நிறுவியிருக்காரு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. ஸோ வந்து வாடி இருக்கிற பயிரை வந்து பார்த்தாங்க அப்படின்னா இவரும் சேர்ந்து வந்து வாடக்கூடிய கருணை மனம் கொண்டவர். வடலூர் சத்திய தர்மசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோறு இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசி பிணி தீர்த்து வருகிறது. இவர் வாழ்ந்த காலம் 5/10
1823லேருந்து 30/1/1874 வரையும் சொல்லியிருக்காங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. வடலூர் சத்திய தர்மசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிடணும் அப்படிங்கிறக்காண்டி இவர் அன்று ஒரு பசிப்பினி போக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு அடுப்பு மூட்டினார். அந்த அடுப்பு இன்னைக்கு வரையும் அணையாமல் தொடர்ந்து எரிந்து மக்களுக்கு பசிப்பினி போக்கி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய திருவருட்பா அப்படிங்கிற செய்யுள்லேருந்து ஒரு பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ராமலிங்க அடிகளார் டேஸ் எனும் ஊரில் பிறந்தார். கடலூர் மாவட்டம் மருதூர் எனும் ஊரில் பிறந்தார். ராமலிங்க அடிகளாரது பாடல்கள் டேஸ் எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. திருவருட்பா எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. ஸோ அதோட இந்த பாட்டு முடியுது. ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். திருவருட்பா. கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து. ராமலிங்க அடிகளார். கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கின்றான், என் சிந்தனையில் கலந்து இருக்கின்றான், என் எண்ணத்தில் கலந்து இருக்கின்றான், என் பாட்டில் கலந்து இருக்கின்றான், பாட்டின் இசையில் கலந்து இருக்கின்றான், அவன் என் உயிரில் கலந்து இருக்கின்றான். ராமலிங்க அடிகளார் திருவருட் பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர். இவர் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். பெற்றோர் ராமையா, சின்னம்மையார். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்கள் இவர் எழுதியவை. இவருடைய பாடல்கள் அனைத்துமே திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது. புக் பேக் கொஸ்டின்ல நம்ம கேட்டிருக்காங்க. அவருடைய ஊரும் கேட்டிருக்காங்க. கடலூர் மாவட்டம் மருதூர். பாடல்கள் என்ன தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. திருவருட்பா எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது. சமரச சன்மார்க்க நெறி அப்படிங்கிற ஒரு நெறியை வழங்கியவர் இவர்தான். அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் பசி துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அறச்சாலையையும் அமைத்தவர். அறிவு நெறி விளங்க ஞான சபையையும் நிறுவியவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. வடலூர் சத்திய தர்மசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசி பிணி தீர்த்து வருகிறது. இவர் வாழ்ந்த காலம் 5/10/1823லேருந்து 30/1/1874 வரையிலான காலத்தில் வாழ்ந்தவர். திருவருட்பால இருந்து ஒரு பாடல் நமக்கு செய்யுளா தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. புக் பேக் பார்த்தோம் அப்படின்னா, ராமலிங்க அடிகளார் டேஸ் எனும் ஊரில் பிறந்தார். கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தார். ராமலிங்க அடிகளாரது பாடல்கள் டேஸ் எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. திருவருட்பா எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. ஸோ அதோட இந்த பாடல் முடியுது. ஸோ நம்ம இதில் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படின்னா இந்த ஆசிரியர் குறிப்பு தான். திருவருட் பிரகாச வள்ளலார் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார்? ராமலிங்க அடிகள். கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். அவருடைய பெற்றோர் யாரெல்லாம்? ராமையா, சின்னம்மையார். அவர் எழுதின புக்ஸ் ஜீவ காருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்காரு. அவருடைய பாடல்கள் எல்லாமே திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கு. சமரச சன்மார்க்க நெறியை நமக்காண்டி வழங்கியிருக்காரு. அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காண்டி சன்மார்க்க சங்கத்தையும் பசி துயர் போக்கி உணவளிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அறச்சாலையையும் அமைத்தவர். அறிவு நெறி விளங்க ஞான சபையை நிறுவியவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. வடலூர் சத்திய தர்மசாலையில் பசியால் வாடக்கூடிய மக்களுக்கு சோறு போடணும் அப்படிங்கிறக்காண்டி அவர் மூட்டின அடுப்பு இன்னைக்கு வரையும் அணையாமல் தொடர்ந்து பசி பிணி தீர்த்துட்டே வருது. இவர் வாழ்ந்த காலம் 5/10/1823லேருந்து 30/1/1874 வரையிலான காலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோடு இந்த பாடல் முடியுது. ராமலிங்க அடிகளார் டேஸ் எனும் ஊரில் பிறந்தார். ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ராமலிங்க அடிகளாரது பாடல்கள் டேஸ் எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. நன்றி நண்பர்களே.